ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஏப்ரல் 14-15 தேதி 2 நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சர்வதேச குவாண்டம் தினம். ஸோ இந்த சர்வதேச குவாண்டம் தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14 தேதி. ஸோ இது ரிலேட்டடாக ஒரு இம்பார்ட்டன்ட் மிஷன் பார்க்கலாம் அப்படின்னா என்னென்னா நேஷ்னல் குவாண்டம் மிஷன், தேசிய குவாண்டம் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏப்ரல் 19, 2023 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஒரு 8 வருட காலத்திற்கான ஒரு திட்டம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். எவ்வளோ டைம் பீரியட் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ 2023-24 இருந்து 2030-31 வரைக்கும் அந்த டைம் பீரியட் அப்படிங்கிறது அந்த 8 வருஷம் வந்து இந்த டைம் பீரியடில் தான். அண்ட் இதுக்காக எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா 6,003.65 crores அப்படிங்கிறது தான் இதுக்காக ஒதுக்கப்பட்ட அமௌண்ட். அப்போ இன்டர்நேஷ்னல் குவாண்டம் டே எப்போ ஏப்ரல் 14. ஸோ இந்த குவாண்டம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2023 கெமிஸ்ட்ரிக்கான நோபல் ப்ரைஸ் வந்து எதில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த குவாண்டம் ரிலேட்டடாக ரிசர்ச் பண்ணதுக்காக தான் 3 பேருக்கு கொடுத்துருப்பாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அலெக்சி எஸ்கிமோவ் அப்படிங்கிறவருக்கும், அதுக்கப்புறம் மவுங்கி பவன்டி அப்படிங்கிறவர், இன்னொருத்தர் வந்து லூயிஸ். ஓகேவா? ஸோ இவங்க 3 பேருக்கு தான் கொடுத்துருப்பாங்க. லூயிஸ் ப்ரூஸ் அப்படிங்கிறவர். ஸோ அலெக்சி, அதுக்கப்புறம் லூயிஸ் ப்ரூஸ் அண்டு மவுங்கி பவன்டி. ஸோ இவங்க 3 பேருக்கும் 2023 இந்த குவாண்டமில் ரிசர்ச் பண்ணதுக்காக தான் கெமிஸ்ட்ரிக்கான நோபல் ப்ரைஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரோன்களை நொடியில் அளிக்கும் லேசர் ஆயுத அமைப்பு. ஸோ இந்த அமைப்பை யார் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம DRDO தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இந்தியாவிலேயே உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு லேசர் ஆயுத அமைப்பு, இந்த ட்ரோன்களை அழிக்கக்கூடியது. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா லேசர் வழிகாட்டுதலில் செயல்படும் 30 கிலோவாட் திறன் கொண்ட MK2A அப்படிங்கிற எரிசக்தி ஆயுத அமைப்பு தான். அதை தான் வந்து இது அழிக்கிறதுக்காக ஒரு டெஸ்டிங் அப்படிங்கிறது பண்ணப்பட்டிருக்குது. ஸோ இந்த மாதிரியான ட்ரோன்களை அழிக்கிற லேசர் சிஸ்டம்ஸ் வந்து ஆல்ரெடி எந்தெந்த கண்ட்ரீஸில் இருக்குன்னா US, சைனா, ரஷ்யா இந்த 3 கண்ட்ரீஸில் தான் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் நம்ம இந்தியா வந்து இப்போது ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் தான். அடுத்தது சமத்துவ தினம். ஸோ சமத்துவ தினம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணக்கூடியது. ஸோ ஏப்ரல் 14. ஓகே, ஸோ ஏப்ரல் 14 1891 டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் அவர் வந்து பிறந்த தினம். அந்த தினத்தை தான் சமத்துவ தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம். அண்ட் அம்பேத்கர் அவர்களோட 135வது பிறந்த நாள் தான் இது. ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நமக்கு தெரியும், ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியல் அமைப்பின் தந்தை. அது மட்டும் இல்லாமல் வரைவு குழுவோட தலைவராக இருந்திருப்பார். ஓகே, ஸோ சேர்மன் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி. அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நாட்டோட முதல் சட்ட அமைச்சர் யாருன்னா இவர் தான் இருந்திருப்பார். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய பதவிகள் அப்படிங்கிறது வகிச்சார். அண்ட் இவர் உருவாக்கின கான்ஸ்டியூஷன் தான் இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்குது. அண்ட் இவரோட இந்த பிறந்த தினத்தை சமத்துவ தினமாக நம்ம மட்டும் செலிப்ரேட் பண்ணாமல் இந்தியாவை விட்டு வெளி கண்ட்ரியில் எங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா நியூசிலாந்துலேயும் இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஏற்றுமதி ஊக்குவிப்பு கவுன்சிலின் முதலாவது பில்கான் 2025. ஸோ இது ஒரு ப்ரோக்ராம் தான். இது எது ரிலேட்டடானது அப்படின்னு மேபி கேட்கலாம். ஸோ கட்டட பொருள் தொடர்பான நிகழ்ச்சி தான் இந்த ஏற்றுமதி ஊக்குவிப்பு கவுன்சிலின் முதலாவது பிட்கான் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம். ஸோ இது எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் நடந்திருக்கும். அடுத்தது பைசாகி பண்டிகை. ஸோ பைசாகி பண்டிகை அப்படிங்கிறது ஒரு அறுவடை திருநாள். ஸோ ஏப்ரல் 13 தேதி நடக்கக்கூடியது. அண்ட் பஞ்சாப் மற்றும் வட இந்திய மாநிலங்களில் இதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த பைசாகி திருநாள் அன்னைக்கு தான் நம்ம வரலாறில் வந்து ஒரு கருப்பு தினம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஸோ அதான் அடுத்தது பார்ப்போம். ஸோ ஜாலியன் வாலாபாக் படுகொலை தினம் ஏப்ரல் 13, 1919. ஸோ நமக்கு தெரியும் இல்லையா, ஜென்ரல் ஓட்டையர் அண்ட் மைக்கேல் ஓட்டையர். ஸோ அவங்க 2 பேரோட ஒரு இதனால தான் இராணுவ தளபதி அண்ட் அவருக்கு மேலே இருக்கிறவர். ஸோ அவரோட உத்தரவுப்படி இந்த டயர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அந்த ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற பிளேஸில் மக்கள் எல்லாம் கூடியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல போய் துப்பாக்கி சூடு நடத்தி எல்லாரையுமே வந்து கொண்டு இருப்பாங்க. ஸோ அஃபிஷியல் டேட்டா படி 379 அப்படிங்கிறது இருக்கும். பட் அன்அஃபிஷியலி ஒரிஜினல் டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா 1000க்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே வந்து ஒருத்தங்க கூட உயிர் தப்பலாம். அந்த அளவுக்கு ஃபுல்லாக ரவுண்ட் கட்டி அந்த ஒரு நுழைவாயில் தான் இருந்துச்சு. ஸோ அதை அடைச்சிட்டு எல்லாரையுமே சுட்டு கொண்டுட்டாங்க அப்படிங்கிறது தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 400 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் நீச்சலில் புதிய சாதனை. ஸோ இது வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஸ்வீடன் ஸ்டாக்ஹோமில் நடந்திருக்கும். ஸோ இதில் யார் வின் பண்ணியிருக்கான்னா லூக்கஸ் மார்டன்
லாரன்ஸ் அப்படிங்கிறவர் ஜெர்மனி வீரர் தான். இவர் என்ன சாதனை பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒரு 3:39:96 அந்த நிமிஷ கேப்பில் மினிட்ஸ் ஓகேவா 3 minutes 39 seconds அந்த இதில் வந்து முடிச்சிருக்காரு 400 மீட்டரை. இதே மாதிரி இதை வந்து ஆல்ரெடி ஐ திங்க் 2009 நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ அந்த 2009லேயும் ஒரு ஜெர்மன் வீரர் தான் வந்து இதே மாதிரி ஒரு 3 minutes க்ராஸ் பண்ணி சாதனை படைச்சிருந்தாரு. அவரை விட ஒரு 11 seconds அந்த மாதிரி கேப்பில் தான் இவர் வந்து முடிச்சிருக்காரு. அடுத்தது மாண்டே கார்லோ மாஸ்டர்ஸ் டென்னிஸ். ஸோ இது வந்து இதில் வின் பண்ணது யார் அப்படின்னா ஸ்பெயினை சேர்ந்த கார்லோஸ் அல்கராஸ் அப்படிங்கிறவர் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு. அடுத்தது டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் அபேரன். இது வந்து ஒரு புதிய வனவிலங்கு சரணாலயம். இந்த வனவிலங்கு சரணாலயம் எங்கே அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மத்திய பிரதேஷில் தான். ஸோ மத்திய பிரதேசத்தில் இருக்கிற 25வது வனவிலங்கு சரணாலயம் தான் இந்த டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் அபேரன் அப்படிங்கிற வனவிலங்கு சரணாலயம். ஸோ எங்கே இருக்குன்னு கேட்பாங்க, மத்திய பிரதேஷ், மறக்கக்கூடாது. அடுத்தது கௌரவ். ஸோ கௌரவ் அப்படிங்கிறது என்னென்னா நீண்ட தூர சறுக்கு வெடிகுண்டு. ஸோ இது கேட்பாங்க. இது கௌரவ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு வெடிகுண்டு, அதாவது லார்ஜ் ரேஞ்ச் கிளைட் பாம்ப் அப்படிங்கிறது தான் அதோட ஃபுல் ஃபார்ம், லார்ஜ் ரேஞ்ச் கிளைட் பாம்ப். ஸோ இது வந்து ஒரு 1000 கிலோ அளவுக்கு இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ இதை யார் மேக் பண்ணியிருக்கா அப்படின்னா DRDO தான் மேக் பண்ணியிருக்காங்க இதையுமே. அடுத்தது நைட்டு டூர் இது. ஸோ இது கிரிக்கெட் பிளேயருக்கு எந்த கிரிக்கெட் பிளேயருக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஜேம்ஸ் ஆண்டர்சன் அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க ரீசெண்டாக. அடுத்தது கலப்பின அரிசி விதைகளை தடை செய்த மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப். ஸோ பஞ்சாப் தான் ரீசெண்டாக அந்த கலப்பின அரிசி விதைகளை தடை செய்திருக்கு. ஸோ இது எதுக்கு கீழே பண்ணியிருக்காங்க அப்படின்னா விதை சட்டம் 1966, விதை கட்டுப்பாட்டு ஆணை 1983க்கு கீழே தான். இதை பண்ணது ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இல்லையா. ஸோ இதோட ரிலேட்டடான ஒரு டேட்டா தான் ஃபுட் கார்ப்பரேஷன் இந்தியா, உணவு கழகம், இந்திய உணவு கழகம். ஸோ இந்த ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1965 ஜான்வரி 14 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதே போல் இந்த இது ரிலேட்டடான ஆக்ட் உணவு சட்டம் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வரப்பட்டிருக்குன்னா 1964. ஸோ அதை தொடர்ந்து தான் இந்த FCA அப்படிங்கிறத 1965 அமைச்சிருப்பாங்க. அடுத்தது ஸ்காட்ச் விருது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக நிறைய ஃபீல்டில் கொடுக்கக்கூடியது. இப்போ வந்து போலீஸ் அண்ட் சேஃப்டி அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து ஒரு அவார்ட், ஸ்காட்ச் அவார்டு அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த ஸ்டேட்டில் இருக்கிற அந்த போலீஸ் இதுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா UP உத்தரப்பிரதேஷில் இருக்க மாநில காவல்துறைக்கு தான் இந்த அவார்டு கொடுக்கப்பட்டிருக்குது. ஓகேவா. அடுத்தது 15ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். SC உள்ஒதுக்கீடு அமல்படுத்திய முதல் மாநிலம். ஸோ ஷெட்யூல் கேஸ்ட்லேயே சப்டிவிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டாக ஒரு இந்தியன் ஸ்டேட் வந்து அமல்படுத்தியிருக்காங்க. யாருன்னா தெலுங்கானா தான். ஸோ ஆல்ரெடி வந்து இந்த ஷெட்யூல் கேட்டகரிஸ் வைஸ் வந்து அதை எப்படி நடைமுறைப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு பரிந்துரை கொடுக்கறதுக்காக ஒரு குழு அப்படிங்கிறத அமைச்சிருப்பாங்க. அந்த குழுவோட தலைவர் யாராக இருந்திருப்பாங்க அப்படின்னா ஹைகோர்ட்டோட நீதிபதியான சமீம் அக்தர் அப்படிங்கிற ஒரு தலைமையில் தான் அமைக்கப்பட்டுச்சு. ஸோ இதை வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு 15%. ஓகேவா. அந்த 15% ரிசர்வேஷன் தான் ஷெட்யூல் கேஸ்ட்டுக்குன்னு தெலுங்கானாவில் கொடுக்கக்கூடியது. ஸோ அந்த 15% ஒரு 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. அப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம், எவ்வளவு ஷெட்யூல் கேஸ்ட் கேட்டகரிஸ் இருக்குது அப்படின்னா 59. ஓகேவா, அங்கே தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரியில் 15 ஒரு கேட்டகரியை பிரித்து 1% ரிசர்வேஷன் அவங்களுக்கு, இன்னொரு 18 கேட்டகரியை பிரித்து அவங்களுக்கு 9% ரிசர்வேஷன், இன்னொரு 29 கேட்டகரியை பிரித்து அவங்களுக்கு 5% ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. இதுதான் வந்து அந்த உள்ஒதுக்கீடு அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நமக்கு வந்து SCயில் தனியாக உள்ஒதுக்கீடு கிடையாது. SC ST அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிச்சிருப்பாங்க. அருந்ததியருக்கு 1% அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா. ஓகே ஃபைன். அது வந்து நமக்கு தெரியும், நம்ம தமிழ்நாட்டில் உள்ள முறை அது. ஓகே. அடுத்தது அகில இந்திய தடயவியல் அறிவியல் மாநாடு 2025. ஸோ இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா நியூ டெல்லியில் நடந்துச்சு. ஸோ தடயவியல் ரிலேட்டடாக நம்ம வந்து நிறைய முன்னேறிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதில் நிறைய ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு ரேங்காலி பிஹு பண்டிகை. ஸோ இது அசாமில் செலிப்ரேட் பண்ணக்கூடியது. அந்த இதில் தான் வந்து அந்த பிகு நடனம் அப்படிங்கிறத ஆடுவாங்க. ஓகேவா. ஸோ பிகு நடனம் எந்த மாநிலத்தோடு தொடர்புடையது அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர்ஸில் கூட கேட்டிருக்காங்க, அசாம் மாநிலம். அடுத்தது ஈக்வடாரோட அதிபராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா டேனியல் நெபோவா. ஸோ இவர் தான் ஆல்ரெடி ஈக்வடாரோட அதிபராக இருந்தார் அண்ட் இவரை தான் மறுபடியும் செலக்ட் பண்ணியிருக்காங்க.
அடுத்தது வேர்ல்டு ஆர்ட் டே. ஸோ ஏப்ரல் 15ஆம் தேதி. இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எ கார்டன் ஆஃப் எக்ஸ்பிரஷன் கல்டிவேட்டிங் கம்யூனிட்டி த்ரூ ஆர்ட் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். அடுத்தது சேக்குவாரே ஒரு புரட்சிகர வாழ்க்கை. ஸோ இது ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதினது யாருன்னா ஜான் லீ ஆண்டர்சன் அப்படிங்கிறவர் தான் எழுதினார். இதோட தமிழ் மொழிபெயர்ப்பு இப்போ வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த மொழிபெயர்ப்பை ரெடி பண்ணுறதுக்கு 9 months ஆச்சாமா இவங்களுக்கு. ஸோ இதை யார் ரெடி பண்ணி வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா தீபலக்ஷ்மி அப்படிங்கிறவங்க. ஸோ தீபலக்ஷ்மி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜெயகாந்தன் இருக்கார் இல்லையா எழுத்தாளர், அவரோட பொண்ணு தான் இந்த தீபலக்ஷ்மி. ஸோ இவங்க தான் வந்து ஷேக்வாரேவோட ஷேக்வாரே அப்படிங்கிற புத்தகம் ஜான் லீயால் எழுதப்பட்ட புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது நன்னிலம் திட்டம். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்த திட்டம் தான். இப்போ வந்து இது ரிலேட்டடாக ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு, அதனால் இந்த ஸ்கீம் பற்றி எடுத்தேன். ஸோ நன்னிலம் திட்டம் அப்படிங்கிறது என்னென்னா தமிழ்நாடு கவர்மெண்டால் ஆதி திராவிட பழங்குடியின பெண்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த பெண்களை ஒரு விவசாயிகளாக மாற்றணும், அது மட்டும் இல்லாமல் அவங்கள ஒரு நில உரிமையாளர்களாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த நன்னிலம் அப்படிங்கிற திட்டம். ஸோ 2024 ஆகஸ்ட்டில் வந்து இந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க கொண்டு வர போகிறோன்னு. இந்த திட்டத்துக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வயது வரம்பு வந்து 18 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் இருக்கணும். கண்டிப்பாக பெண்களாக மட்டும்தான் இருக்கணும். அண்ட் இதுக்கான ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ யார் வேணாலும் இந்த திட்டத்தில் வந்து எந்த பெண்கள் வேணாலும் பயனடைஞ்சிக்கலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவங்க ஆல்ரெடி அந்த ஃபார்மர்ஸ் அந்த பேக்ரவுண்ட் உள்ளவங்களாக இருக்கணும், ஒரு விவசாய குடும்பம் அந்த மாதிரி அந்த பேக்ரவுண்ட் உள்ளவங்களாக இருக்கணும். ஸோ இதோட நிலத்தின் சந்தை மதிப்பில் வந்து 50% அப்படி இல்லைன்னா அதிகபட்சமாக 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியம் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அதே போல் அதிகபட்சமாக 2.5 ஏக்கர் நன்சை நிலமும் அப்படி இல்லைன்னா 5 ஏக்கர் புன்சை நிலமும் அந்த அமௌண்ட்டில் வந்து அவங்க வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த க்ரிட்டீரியாஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இடத்துல தான் ட்விஸ்ட் வச்சு கொஷின் கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது வேர்ச்சொல் தலித் இலக்கிய விருது 2025. ஸோ இது யார் கொடுக்குறாங்க அப்படின்னா நீலம் கலாச்சார மையம் தான் கொடுக்குறாங்க. ஸோ யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சிவகாமி. ஸோ இவங்க ஒரு ரிட்டையர்ட் IAS ஆஃபீஸர், அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து நீலகிரி வரையாடு. ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீல்கிரி ட்ராகஸ் ஹைலோஸ்ரேஸ். ஓகேவா? ஸோ அதுதான் அதோட சயின்டிஃபிக் நேம். அண்ட் இந்த நீலகிரி வரையாடு வந்து ஒரு கணக்கெடுப்பு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத கேரளாவும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சேர்ந்து நடத்த போகிறாங்க. ஸோ நீலகிரி வரையாடு தினம் எப்போ அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்டர் பார்லிமெண்ட்ரி யூனியன் IPU. ஸோ இதோட 150வது கூட்டம் வந்து எங்கே நடந்துச்சுன்னா உஸ்பெகிஸ்தானோட கேபிட்டலான தாஷ்கண்டில் நடந்திருக்கும். ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1889. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெனீவாவில் இருக்குது. சுவிட்சர்லாந்தோட கேபிட்டலான ஜெனீவா. அடுத்தது சியாச்சின் தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 13. ஸோ 1984 ஆப்ரேஷன் மேக்தூத் அப்படிங்கிறத வந்து இந்திரா காந்தி அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சியாச்சின் பிளேஸை வந்து கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, கேப்சர் மீன்ஸ் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதிரிகள்கிட்டேருந்து. ஸோ அந்த தினம் தான் வந்து சியாச்சின் தினமாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து 2 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் ஓகே, ஒரு ரீகேப் வேணால் பார்த்துடலாம். சர்வதேச குவாண்டம் தினம் ஏப்ரல் 14. ஸோ நேஷ்னல் குவாண்டம் மிஷன் எப்போ அப்படிங்கிறது பார்த்துக்கணும். ஏப்ரல் 19, 2023, 8 வருஷத்துக்கானது. ட்ரோன்களை நொடியில் அளிக்கும் லேசர் ஆயுத அமைப்பு DRDO மேக் பண்ணியிருக்காங்க. சமத்துவ தினம் ஏப்ரல் 14. ஏற்றுமதி ஊக்குவிப்பு கவுன்சிலோட முதலாவது பில்கான் 2025. இது ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி தான். ஸோ இது கட்டட பொருள் ரிலேட்டடானது நியூ டெல்லியில் நடந்துச்சு. பைசாகி பண்டிகை வந்து அறுவடை திருநாள் ஏப்ரல் 13. ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919 ஏப்ரல் 13 தான். 400 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் நீச்சலில் புதிய சாதனையை படைச்சது யார்? லூகாஸ் மார்டன்ஸ். மாண்டோ கார்லோ மாஸ்டர்ஸ் டென்னிஸில் ஸ்பெயினை சேர்ந்த கார்லோஸ் அல்கராஸ் இவர் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு. டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் அபேரன் அப்படிங்கிற ஒரு புதிய வனவிலங்கு சரணாலயம் மத்திய பிரதேஷில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கௌரவ் அப்படிங்கிறது லார்ஜ் ரேஞ்ச் கிளைட் பாம். ஓகேவா? ஒரு வெடிகுண்டு தான் இந்த கௌரவ். ஸோ இதை மேக் பண்ணதும் DRDO தான். நைட்வுட் விருது கிரிக்கெட் பிளேயர் எந்த பிளேயருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஜேம்ஸ் ஆண்டர்சன். கலப்பின அரிசி விதைகளை தடை செய்த மாநிலம் எதுனா பஞ்சாப். ஸ்காட்ச் விருது போலீஸ் அண்ட் சேஃப்டி கேட்டகரியில் UP மாநில காவல்துறைக்கு கிடைச்சிருக்கு. SC உள்ஒதுக்கீடு அமல்படுத்திய முதல் மாநிலம் தெலுங்கானா. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அந்த குழுவோட தலைவர் வந்து சமீம் அக்தர், அது மறக்கக்கூடாது.
அகில இந்திய தடயவியல் அறிவியல் மாநாடு 2025 நியூ டெல்லியில் நடந்துச்சு. ரேங்காலி பிஹு பண்டிகை அசாம். ஈக்வடாரோட அதிபர் டேனியல் நெப்போவா. வேர்ல்டு ஆர்ட் டே ஏப்ரல் 15. சேக்குவாரே ஒரு புரட்சிகர வாழ்க்கை. இந்த புக்கை எழுதினது ஜான்லி ஆண்டர்சன். ஸோ இதோட தமிழ் மொழிபெயர்ப்பு வெளியிட்டிருக்கிறது தீபலக்ஷ்மி. இவங்க ஜெயகாந்தனோட பொண்ணு. நன்னிலம் திட்டம் பற்றி பார்த்தோம். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்டால் ஆதி திராவிட பழங்குடியின பெண்களை விவசாயிகளாகவும் நில உரிமையாளர்களாகவும் மாற்றுறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம். ஸோ இதோட வயது வரம்பு, அதுக்கான ஆண்டு வருமானம் என்னெல்லாம் அதுக்கு தேவை அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்குறோம். அடுத்தது வேச்சொல் தலித் இலக்கிய விருது 2025 சிவகாமி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீலகிரி வரையாடு. ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம் என்ன? நீல்கிரி ட்ரேகஸ் ஹைலோக்ரையஸ் அப்படிங்கிறது தான். இன்டர் பார்லிமெண்ட்ரி யூனியன் அசம்பிளி இதோட 150வது கூட்டம் உஸ்பெகிஸ்தானில் நடந்துச்சு. இது ஸ்டார்ட் பண்ணது 1889. சியாச்சின் தினம் எப்போனா ஏப்ரல் 13. ஸோ அதோட தொடர்புடைய ஆப்ரேஷன் மேக்தூத். ஓகே, ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கேட்ட கொஷின்ஸ்க்கு மறக்காமல் ஆன்சர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.